இன்னைக்கு பெரும்பாலும் பேசிக்கிறாங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, திரு ஸ்டாலினுக்கு அடிக்கடி மறதி அதிகமாகி போயிட்டுதுன்னு. அந்த மறதி அதிகமான காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு சட்டமன்ற தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் இன்னும் அடுத்த மாசம் அறிவிக்க இருக்கிறாங்க. அதை மறந்து தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் போட்டி அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கார் திரு ஸ்டாலின் அவர்களே. நல்லா கேட்டுக்குங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றேன், அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் தாம்பரம் பல்லாவரம் 2 சட்டமன்ற தொகுதிகள் அத்தனை வாக்காளர் உறுப்பினர்கள் குழுமி இருக்கின்ற இந்த அரங்கிலே குறிப்பிடுறேன், இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. சட்டமன்றத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும், அது அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். அதிமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக நடக்கின்ற தேர்தல். மத்தியிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற தேர்தல் அல்ல. அந்த தேர்தல் 2024ஆம் ஆண்டு முடிந்து விட்டது. இப்பொழுது சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து பேசுங்கள். ஏன்னா பயம் வந்துடுது ஸ்டாலினுக்கு. நம்ம எதுக்கு தில்லு திராணி தெம்பில்ல. பல முறை நான் பேசிட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா அதிமுக அரசாங்கத்தை பற்றி பேசுங்க. பதில் சொல்ல தயார். 2011 2021 வரை ஒரு பொற்கால ஆட்சி நாங்கள் கொடுத்தோம். அந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு நாங்கள் விலக்கி பேசுறோம். உங்களுடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஊழல் ஆட்சியில என்ன செய்தோம் என்பதை நீங்கள் அந்த களத்திலே பேசுங்கள். நாட்டு மக்கள் இதை கேட்கட்டும். தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு தீர்ப்பு அளிக்கட்டும். இன்னும் அந்த சவாலுக்கு பதிலே இல்லை. ஆக ஸ்டாலின் அவர்களே, வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மாய உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக உண்மையிலேயே தமிழகத்தில் நம்மை எதிர்க்கக்கூடிய சக்தி திமுகவுக்கு இல்லை என்பதை நிரூபணமாகிவிட்டது.